ஹலோ எவ்ரிவன். இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா ஃபைண்ட் தி மிஸ்ஸிங் நம்பர். சரிங்களா, ஒரு ஃபிகர் கொடுத்துட்றாங்க. அந்த ஃபிகரில் இருக்கிற நம்பர் வந்து மிஸ் ஆகிருக்கும். அந்த நம்பர் வந்து நம்ம என்னன்னு கண்டுபிடிக்கணும். சரிங்களா, கண்டுபிடிக்கலாம். கொஸ்டின் மார்க் கொடுத்துருக்காங்க, அந்த நம்பர் என்னன்னு கண்டுபிடிக்கலாம். இப்போ ஃபர்ஸ்ட் சம் பாருங்க. இங்க 2, 4, 20 இருக்கு. என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா 2 ஸ்கொயர் பண்ணியிருக்காங்க. 2 ஸ்கொயர் ஒரு பிளஸ் 4 ஸ்கொயர் பண்ணியிருக்காங்க. சரிங்களா, 2 ஸ்கொயர் பிளஸ் 4 ஸ்கொயர். 2 ஸ்கொயர்னா தெரியும் 4 பிளஸ் 4 ஸ்கொயர்னா 16. அப்போ நம்மளுக்கு ஆன்சர் என்ன வருது? 20 அப்படின்னு வருது. அந்த 20 தான் இங்க கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா, அதே மாதிரி ரெண்டாவது ஃபிகர்ல பாருங்க. சரிங்களா, 3 ஸ்கொயர் 9 இருக்குது. 9 ஸ்கொயர் ரெண்டுத்தையும் கூட்டுறாங்க. இப்போ 9 பிளஸ் 9 ஸ்கொயர்னா 81. 9 81 கூட்டினா என்னது? 90. ஓகேங்களா, சரி. அடுத்தது இங்க என்ன வரும் கண்டுபிடிச்சிடலாம். 1 ஸ்கொயர் பிளஸ் 7 ஸ்கொயர். ஓகேங்களா, 1 பிளஸ் 7 ஸ்கொயர்னா 49. என்ன வரும் ஆன்சரு? 50. ஓகேங்களா, இந்த கொஸ்டின் மார்க் இடத்துல என்ன ஆன்சர் வரும்? 50. சி 50 தான் ஆன்சர். சரிங்களா, இது ஃபர்ஸ்ட் சம். அடுத்த சம் பார்க்கலாம். நெக்ஸ்ட் செகண்ட் சம். சரிங்களா, 3 டயக்ராம் கொடுத்துருக்காங்க. இந்த கொஸ்டின் மார்க் இருக்கு பார்த்தீங்களா, இந்த இடத்துல என்ன இருக்குன்னு தான் கண்டுபிடிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இங்க டயக்ராமில் பார்த்தோன்னே ஒரு ஐடியா கிடைச்சிருக்கும். இப்போ 39 இருக்குது. இந்த 39 எப்படி வந்துச்சுன்னு பார்க்கணும். ஏன்னா இங்கே கொஸ்டின் மார்க் இங்கே தான் இருக்குது. அந்த நடுவில் கொடுத்துருக்காங்க. இந்த இடம் தான் கண்டுபிடிக்கணும். இப்போ இது எப்படி வந்துச்சுன்னு நம்ம ஐடென்டிஃபை பண்ணணும். இப்போ இதையும் பெருக்குங்க. 3 பெருக்குனா என்ன வரும்? 9 வரும். ப்ளஸ் 6 5 பெருக்குனா என்ன வரும்? 30 வரும். ரெண்டுத்தையும் கூட்டி தான் 39ன்னு எழுதிங்க. ஓகேங்களா, இப்போ 4 4 16, 5 7 35. ரெண்டுத்தையும் கூட்டினா என்ன வருது? 51. அதான் எழுதியிருக்காங்க. சரிங்களா, அப்போ இங்கே என்ன வரும்? மூணாவது ஃபிகர் 3 4 பெருக்குங்க 12 ப்ளஸ் 5 5 பெருக்குங்க 25. இப்போ ரெண்டுத்தையும் கூட்டினா என்ன வரும்? 37. சரிங்களா, இந்த இடத்துல என்ன வரும்? 37 வரும். 37 எங்க இருக்கு? பி ஆன்சர். சரிங்களா, நெக்ஸ்ட் தேர்ட் சம். இந்த கொஸ்டின் மார்க் தான் என்னன்னு கண்டுபிடிக்கணும். அப்போ இந்த இடம் ரெண்டும் எப்படி வச்சுன்னு கண்டுபிடிச்சோம்னா இதை கண்டுபிடிச்சிடலாம். ஓகேங்களா, கண்டுபிடிக்கலாம். இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே 4 இருக்குது, இங்கே 3 இருக்குது. 4யும் 3யும் கூட்டுங்க, அதான் 7. சரிங்களா, 4யும் 3யும் கூட்டிங்கன்னா 7. இந்த இடம் எப்படி வந்துச்சு? 4யும் 3யும் கழிச்சா 1. 4யும் 3யும் கழிச்சா 1. இதில் இந்த ஃபார்மெட்டில் இருக்குது. இப்போ இங்கேயும் இதே ஃபார்மெட்டில் இருக்குதான்னு பார்த்துக்கணும். சரிங்களா, பாருங்க. 12யும் 11யும் கூட்டிங்கன்னா 23. ஒன்றும் போட தேவையில்லை, வாயிலே போடுற சம் தான். 12யும் 11யும் கூட்டினா 23. 12லேருந்து 11 கழிச்சோம்னா 1. சரிங்களா, சரி, கரெக்டாகுது. அப்போ இங்கே என்ன வரும்? இதையும் கூட்டி இங்கே 5 6யும் கூட்டினா என்ன வரும்? 11ன்னு வரும். சரிங்களா, எங்கே 11? பி ஆன்சர். 5 6லேருந்து 5 கழிச்சிங்கன்னா என்ன வரும்? 1. சரிங்களா, கரெக்டாக இருக்குது. மேலே என்ன வரும்? 6 5 கூட்டிங்கன்னா 11. மூணாவது. அடுத்தது 4வது கணக்கு. சரிங்களா, இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா இந்த இடம் தான் கண்டுபிடிக்கணும், இந்த கொஸ்டின் மார்க். சரிங்களா, இப்போ இந்த இடமும் எப்படி வந்துச்சு இந்த படத்துல இருந்து அப்படின்னு கண்டுபிடிச்சோம்னா அதை கண்டுபிடிச்சிடலாம். சரிங்களா, இந்த இடம் எப்படி வச்சுன்னு பாருங்க. இங்க 94ன்னு இருக்குது. சரிங்களா, 3 ஸ்கொயர் பண்றாங்க. அப்புறம் இங்க 2 ஸ்கொயர் பண்றாங்க. 3 ஸ்கொயர் பண்ணீங்கன்னா 9. 2 ஸ்கொயர் பண்ணீங்கன்னா 4. என்ன வரும்? 94. அதான் எழுதிருக்காங்க. ஓகேங்களா, இதுவும் பாருங்க. 5 ஸ்கொயர் பண்றாங்க. இங்க 1 ஸ்கொயர் பண்றாங்க. 5 ஸ்கொயர் பண்ணீங்கன்னா 25. 1 ஸ்கொயர் பண்ணீங்கன்னா 1. 251. அதான் இங்க எழுதிருக்காங்க. சரிங்களா, அதே ஃபார்மெட் தான் இங்க வரும். 4 ஸ்கொயர் பண்ணுங்க, அப்புறம் 2 ஸ்கொயர் பண்ணுங்க. 4 ஸ்கொயர் பண்ணீங்கன்னா 16. 2 ஸ்கொயர் பண்ணீங்கன்னா 4. இப்போ என்ன ஆன்சர் வரும்? 164. அதான் ஆன்சர். எங்க இருக்கு பாருங்க? பி ஆன்சர். சரிங்களா, நெக்ஸ்ட் 5வது கணக்கு. சரிங்களா, இங்க கொடுத்துருக்காங்க. இந்த கொஸ்டின் மார்க் இருக்கிற இடத்துல தான் என்னன்னு கண்டுபிடிக்கலாம். அப்போ இந்த இடம் கண்டுபிடிக்கணும்னா இந்த ஃபிகர்ல இந்த இடமும் இந்த ஃபிகர்ல இந்த இடமும் எப்படி வந்துச்சுன்னு தெரிஞ்சுன்னா இந்த இடத்துல நம்ம கண்டுபிடிச்சிடலாம். சரிங்களா, சரி, எப்படி வந்துச்சுன்னு பார்க்கலாம். இப்போ இங்க பாருங்க, எதனா ஒரு ஐடியா பாருங்க. இதையும் பெருக்குங்க. 5 3 பெருக்குனா என்ன வரும்? 15 வரும். ரெண்டுத்தையும் பெருக்குனீங்க, இதை கூட்டுங்க. 4 கூட்டுங்க. 4 கூட்டினீங்கன்னா என்னது? 19. அதுதான் இங்க கொடுத்துருக்காங்க. சரிங்களா, இந்த சைடு ரெண்டுத்தையும் பெருக்கிறோம், இதை போட்டுறோம். சரிங்களா, போட தேவையில்ல, அப்படியே வாயிலே போட்டுக்கலாம். 7 5 35. ஒரு 6 கூட்டினீங்கன்னா என்ன வரும்? 41. இதுதான் ஆன்சர் வரும். சரிங்களா, செக் பண்ணிக்கலாமா? இதையும் செக் பண்ணிட்டு அப்புறம் இங்கே எழுதிக்கலாம். 6 நாங்க 24. 24ஓட ஒரு 5 கூட்டினீங்கன்னா 29. ஓகேங்களா, அப்போ என்ன வரும்? 7 35 + 6 41. சி ஆன்சர். இந்த இடத்துல 41 வரும். சரிங்களா, நெக்ஸ்ட் 6வது கணக்கு. இங்க பாத்தீங்கன்னா இந்த 3வது ஃபிகர்ல இருக்கிற இந்த கொஸ்டின் மார்க் தான் கண்டுபிடிக்கணும். அப்போ இதுவும் எப்படி வந்துச்சுன்னு கண்டுபிடிச்சோம்னா அதை கண்டுபிடிச்சிடலாம். சரிங்களா, இப்போ பார்க்கலாம் பாருங்க. இங்க 169 இருக்குது, இங்க 121 இருக்குது.
169 169னா 13 ஸ்கொயர் பண்ணால் தான் 169 வரும். சரிங்களா? அது வருதான்னு பாருங்கள். இதை ஆட் பண்ணி பாருங்கள். 7 + 1 8 8 + 2 10 10 + 3 13 13 ஸ்கொயர் பண்ணால் 169. ஓகேங்களா? அப்போது அடுத்ததுக்கு வாங்க. இப்போ 5 1 6 6 2 8 8 3 11 11 ஸ்கொயர் பண்ணால் தான் 121 அப்படி வருது. அடுத்தது இங்கே வாங்க. அதே மாதிரி கூட்டி ஸ்கொயர் பண்ணுங்க. 5 4 9 9 10 10 6 16 16 ஸ்கொயர் பண்ணால் நம்மளுக்கே தெரியும் 256. ஓகேங்களா? என்ன ஆன்சரு? டி ஆன்சர். இந்த இடத்துல 256 வரணும். சரிங்களா? நெக்ஸ்ட் நம்ம 7வது கணக்கு. சரிங்களா? இங்கே பார்த்தீங்கன்னா நடுவில் 6 கொடுத்துருக்காங்க, இங்கே 7 கொடுத்துருக்காங்க, இங்கே என்னன்னு கேட்குறாங்க. சரிங்களா? பார்த்தோன்னே கூட ஒரு ஆன்சர் ஐடென்டிஃபை பண்ணலாம். எப்படி வந்துச்சுன்னு பார்க்கலாம். இப்போ பாருங்க, இந்த 6 எப்படி வந்துச்சுன்னு கண்டுபிடிக்கணும், 7 எப்படி வந்துச்சுன்னு கண்டுபிடிக்கணும். அப்போ தான் அதை கண்டுபிடிக்க முடியும். இப்போ இதை கூட்டுங்க. 14 2 கூட்டிங்கன்னா 16, 16 20 கூட்டிங்கன்னா 36 வருது. சரிங்களா? 36 ஒரு ரூட் எடுத்தோம்னா என்ன கிடைக்கும்? 6 கிடைக்குது. ஓகேங்களா? சரி, அதே மாதிரி இங்கே கூட்டுங்க. 21 17 கூட்டினா 31 7 38, ஒரு 11 48 49, இப்போ 49 கிடைக்குது. அதை ரூட் எடுத்தீங்கன்னா 7 கிடைக்குது. சரிங்களா? அதே மாதிரி இங்கே கூட்டுங்க. 29 9 38, 38 43 81 வருது. ஓகேங்களா? 81 ரூட் எடுத்தோம்னா என்ன கிடைக்கும்? நம்மளுக்கு 9ன்னு கிடைக்கும். சரிங்களா? ஆன்சர் என்னது? டி ஆன்சர் 9. சரிங்களா? நெக்ஸ்ட் 8வது கணக்கு. 85 இருக்கு, இங்க 125 இருக்குது. இந்த இடத்துல என்ன வரும்னு கேட்குறாங்க, கண்டுபிடிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இதை கூட்டுங்க. சுற்றி இருக்குது 8 4 கூட்டினீங்கன்னா 12, 12 5 கூட்டினீங்கன்னா 17 வருது. ஓகேங்களா? இப்போ 17 இருக்கு. இங்க வந்து பார்த்தீங்கன்னா 85. இப்போ 17 ஒரு 5ஆல பெருக்குங்க. 55 5 மீதி 3 5 5 3 8 85 வருது. ஓகேங்களா? அப்போ சுற்றி இருக்கிறத கூட்டி ஒரு 5ஆல மல்டிப்ளை பண்ணிருக்காங்க. அதே மாதிரி இங்கேயும் பண்ணுங்க. 11 + 8 19 19 + 6 25 வரும். 25 25 5ஆல் மல்டிப்ளை பண்ணுங்க. என்ன வரும்? 125 வரும். ஓகேங்களா? அதான் இங்கே எழுதிருக்காங்க. அதே மாதிரி இங்கே ஆட் பண்ணுங்க. 12 + 13 25 25 + 8 என்ன வரும்? 33. இப்போ 33 5ஆல் மல்டிப்ளை பண்ணுங்க. 5 × 3 15 1 5 × 3 15 165 வருது. சரிங்களா? ஆன்சரு ஏ 165. சரிங்களா? நெக்ஸ்ட் 9th சம். ஈஸி சம் தான், பார்த்தோன்னே சொல்லிடலாம். 9யும் 5யும் ஆட் பண்ணீங்கன்னா 14. ஓகேங்களா? 7யும் 16 ஆட் பண்ணீங்கன்னா 23. இப்போ இங்கே என்ன வரும்? 11யும் 46 ஆட் பண்ணீங்கன்னா 57. சரிங்களா? இந்த இடத்துல 57 வரும். அதான் டி ஆன்சர். சரிங்களா? நெக்ஸ்ட் 10th சம். சரிங்களா? கொடுத்துருக்காங்க. இந்த கொஸ்டின் மார்க் என்னன்னு கண்டுபிடிக்கலாம். இங்கே பாருங்க, என்ன பண்ணிருக்காங்கன்னு பாருங்க. இப்போ இந்த 9 8 4 6ன்னு சுற்றி. சரிங்களா? அதை சுற்றி இருக்கிறத கனெக்ட் பண்ணி தான் இங்கே உள்ள இருக்கிறது எழுதியிருக்காங்க. என்னன்னு பார்க்கலாம். இப்போ 8 9 பெருக்கினா என்ன வரும்? 72 வரும். 8 × 9 72ன்னு வரும். ஓகேங்களா? 72 வந்துச்சு. இதை திருப்பி எழுதியிருக்காங்க 27. சரிங்களா? 72 திருப்பி எழுதியிருக்காங்க 27. அதான் இந்த ஆன்சர். ஓகேங்களா? அதே இங்கேயும் பெருக்கி இங்கே. இப்போ இதையும் பெருக்கி என்ன பண்ணுவாங்க? இங்கே எழுதுவாங்க. 9யும் 6யும் பெருங்க. 9 × 6 என்ன வரும்? 54. 54 எப்படி எழுதிக்கிறாங்க? 45. ஓகேங்களா? இதையும் மல்டிப்ளை பண்ணி 54ன்னு வருது. அதை திருப்பி எழுதிருக்காங்க 45. சரிங்களா? சரி, அதாவது இலக்கங்களை மாற்றி எழுதிருக்காங்க, டிஜிட்ஸை சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. சரி, நெக்ஸ்ட் இதையும் பெருங்க. 8 32. இங்கேருந்து இதை பெருக்கிறோம். சரி, 8 32. அப்போ இது எழுதுறோம். 8 × 4 எவ்வளோ? 32. அப்போ 32ன்னா என்ன வரும்? 23. திருப்பி எழுதுனா 23. அதான் இங்கே எழுதிருக்காங்க. ஓகேங்களா? அப்போ இந்த இடம் வேணும்னா என்ன பண்ணுவோம்? இதையும் மல்டிப்ளை பண்ணால் இந்த இடம் வரும். 4 × 6 என்ன வரும்? 24ன்னு வரும். 4 × 6 24. திருப்பி எழுதுங்க. என்ன வரும்? 42. ஓகேங்களா? இதையும் மல்டிபிள் பண்ணி இங்கே எழுதிருக்காங்க. மல்டிபிள் பண்ணிட்டு 24 வருது. அதை மாற்றி தானே என்ன வரும்? 42. சரிங்களா? அப்போ இந்த இடத்துல என்ன வரும்? 42. என்ன ஆன்சரு? ஏ ஆன்சர். ஓகேங்களா? 10 சம் கொடுத்துருக்கேன், பாருங்க. மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கொஞ்சம் ஷேர் பண்ணுங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பை.